தமிழ்நாட்டில் 1 கோடி பேரோட ஓட்டர் ஐடியை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்தீங்களே, அதை செக் பண்ணிட்டு 1 கோடி பேரோட ஓட்டர் ஐடியை வந்து கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. இதுல உங்க ஓட்டர் ஐடியும் கேன்சல் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்க ஓட்டர் ஐடி கேன்சல் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க உங்க மொபைல்லையே செக் பண்ணிக்க முடியும். எப்படி செக் பண்றதுன்றத சொல்லித்தரேன். இப்பவே உங்க மொபைல்ல குரோம் ப்ரௌசர் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணதும் அதுல மேல சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணுங்க. அதுல நீட் கேஐ அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. NEEDKI அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா இந்த வெப்சைட் வரும். இதை கிளிக் பண்ணி உள்ள போங்க. உள்ள போனதும் இந்த போஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. அதுல இதே மாதிரி கிளிக் டு செக் ஓட்டர் ஐடின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இந்த கவர்மெண்ட் வெப்சைட் வரும். இதுல உங்க ஓட்டர் ஐடி நம்பரை என்டர் பண்ணணும். எபிக் நம்பர்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு உங்க ஓட்டர் ஐடியில் உங்க போட்டோவுக்கு மேல நம்பர் இருக்கும். அந்த நம்பரை இங்க என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு தமிழ்நாடுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே கேப்சா கோடுன்னு இருக்கும். அந்த பாக்ஸ்ல மேல இமேஜில் இருக்கிற எழுத்தை அப்படியே டைப் பண்ணிட்டு சர்ச்ன்றதை கிளிக் பண்ணுங்க. உங்க ஓட்டர் ஐடி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும். இப்படி வந்துருச்சுன்னா உங்க ஓட்டர் ஐடி ஆக்டிவேட்ல இருக்குன்னு அர்த்தம். நீங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்படி வராம சர்ச் பண்ணும்போது நோ ரெக்கார்டுன்னு வந்துச்சுன்னா உங்க ஓட்டர் ஐடி கேன்சல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்க பிஎல்ஓவை உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோக்குள்ள பார்க்க முடியும். ஷேர் பட்டன் கிளிக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.